வாழ்க்கையில் நாம் எதையாவது அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஞானம் வேண்டும், அமைதி வேண்டும், ஆனந்தம் வேண்டும். ஆனால் அடைய வேண்டியது எதுவும் இல்லை என்றால்? அஷ்டாவக்ர கீதையின் இந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் தாண்டி இருக்கும் அந்த இயல்பான அமைதியை நமக்கு உணர்த்துகிறது. ஸ்லோகம் 35. எதையும் பிடிக்காத நிலை, எதையும் பற்றி கொள்ளாதவன் எதையும் இழப்பதில்லை. நாம் எதையாவது பிடித்து வைத்திருக்கிறோம் என்பதால் தான் இழப்பின் பயம் வருகிறது. ஒரு உறவு, ஒரு நிலை, ஒரு அடையாளம், அதை இழந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற பயம். ஆனால் எதையும் பிடிக்காமல் இருந்தால் இழப்பே இல்லை, பயமே இல்லை. ஸ்லோகம் 36. மனமில்லாத அமைதி. மனம் அமைதியாக இல்லாமல் அமைதியை தேடுவது பயனற்றது. நாம் வெளியில் அமைதியை தேடுகிறோம், ஒரு இடத்தில், ஒரு மனிதரிடம், ஒரு சூழ்நிலையில். ஆனால் மனம் அமைதியாக இல்லையெனில் எங்கே சென்றாலும் அமைதி கிடைக்காது. மனம் நின்றுவிட்டால்தான் அமைதி வெளிப்படும். ஸ்லோகம் 37. அனுபவங்களை தாண்டி, சுகம் துக்கம் இரண்டையும் தாண்டி இருப்பவனே உண்மையான சுதந்திரம் அடைந்தவன். நாம் சுகத்தை பிடிக்க முயற்சிக்கிறோம், துக்கத்தை தள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஞானி என்ன செய்கிறான்? அவன் இரண்டையும் தாண்டி நிற்கிறான். அவன் சுகத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டான், துக்கத்திலும் மூழ்க மாட்டான். அவன் சும்மா சாட்சி. ஸ்லோகம் 38. சுயத்தை உணர்தல். நீ உன்னை அறிந்தவுடன் உலகம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நாம் எதனால் பாதிக்கப்படுகிறோம்? நம்மை நாமே அறியாததால். நீ உன்னை உணர்ந்து விட்டால் மற்றவர்களின் வார்த்தைகள், சூழ்நிலைகள், வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் உன்னை குலைக்க முடியாது. ஸ்லோகம் 39. இயல்பான ஆனந்தம். ஆனந்தம் என்பது பெற வேண்டிய ஒன்று அல்ல, அது உன் இயல்பு. நாம் சந்தோஷத்தை வெளியே தேடுகிறோம், ஒரு வெற்றி, ஒரு உறவு, ஒரு அனுபவம். ஆனால் அது எல்லாம் தற்காலிகம். உண்மையான ஆனந்தம் அது எதையும் சார்ந்ததல்ல, அது நீயே. ஸ்லோகம் 40. முழுமையான அமைதி. எதையும் நாடாத மனமே முழுமையான அமைதி. நாம் எப்போதும் ஏதாவது நாடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிடம் என்ன? அடுத்த சாதனை என்ன? இந்த தேடல் முடிவதில்லை. ஆனால் நீ எதையும் நாடாமல் இருந்தால் அந்த நிமிடத்தில் ஒரு ஆழமான அமைதி. எதையும் பிடிக்க வேண்டாம், எதையும் தள்ள வேண்டாம். நீ சும்மா இருந்தாலே போதும். அந்த சும்மா இருப்பதிலேயே அனைத்தையும் தாண்டிய அமைதி இருக்கிறது. அதுவே ஞானம், அதுவே உன் இயல்பு.